ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி, சிஎஸ்ஏஆர் எக்ஸாம், பிஜி டிஆர்பி, மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். கொஷின் நம்பர் 30, 29 கொஷின்ஸ் வரைக்கும் ப்ரீவியஸ் வீடியோஸில் கொடுத்துருக்கேன். 30. If a random sample of 27 pairs of observations from a normal population gave a correlation coefficient of 0.6, then the value of statistic T for testing the significance of correlation coefficient. Option A 3, option B 1.06, option C 2.06, option D 3.75. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2017 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் டி 3.75. இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ கொஷின் நம்பர் 30ல என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். க்ளூ பார்த்தீங்கன்னா ரேண்டம் சாம்பிள் ஆஃப் 27 பேர்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் நம்மளுக்கு 27. ஸோ n is equal to என்னன்னு எழுதிக்கலாம் 27. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் 0.6. இப்போ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ன்றது ஆறுன்றது தெரியும், 0.6ன்றதை எழுதிக்கலாம். இப்போ என்ன கொஷின்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக் வேல்யூ டி வேல்யூ டெஸ்டிங் தி சிக்னிஃபிகன்ஸ் டி வேல்யூ ஆஃப் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்க்கு கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், டி ஸ்டாட்டிஸ்டிக்கோட ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்னாக்க T is equal to R divided by square root of 1 minus R square into square root of n minus 2. Nன்றது இங்க கொடுத்துட்டாங்க 27, Rன்றது 0.6 கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். 0.6 divided by 1 minus 0.6 ஸ்கொயர்னா 0.36 வரும் into square root of 27 minus 2க்கு 25 வந்துரும். இப்போ 0.6 divided by 0.64, 1 minus 0.6ன்றது 36ன்றது அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25க்கு என்ன ஆன்சர் வந்துடும் 5 வந்துடும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் எப்படி வரும்னாக்க 0.6 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.64ன்றது 0.8 இன்ட்டு 5ன்னு கிடைக்கும். மேலே கீழே நம்ம 10ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 6/8 இன்ட்டு 5ன்னு போட்டுக்கலாம். அப்படி போடும்போது கேன்சல் பண்ணும்போது இது 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ் 8, 2ஆல் டிவைட் பண்ணும்போது அப்போ 3 இன்ட்டு 5ன்றது 15 டிவைடட் பை 4. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 3.75. 3.75 எந்த ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் டில இருக்கு. ஸோ ஆப்ஷன் டின்றது தான் கரெக்ட் ஆன்சர். டி ஸ்டாட்டிஸ்டிக் இன் டர்ம்ஸ் ஆஃப் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்னா இதான் ஃபார்முலா. Question number 31. If the regression coefficient of x on y is 0.6, then the regression coefficient of 3x plus 5 on 2y minus 3 is option A 0.9, option B 0.6, option C 0.4, option D 0.36. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2017 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் 0.9ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். அதாவது ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் x on y-ன்றது கொடுத்து ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 3x plus 5 on 2y minus 3ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஆன்சர் 0.9 எப்படி வந்ததுன்றது இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபார்முலால ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் x on y கொடுத்து ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 3x plus 5 on 2y minus 3ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பதில் 3x plus 5யும் ஒய்க்கு பதில் 2y minus 3யும் இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்னன்றது கேட்டிருக்காங்க. இதே மாதிரி ப்ராப்ளம் நம்ம கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்க்கு முன்னாடி வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே கார்லேஷன் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஆரிஜின் பட் டிபெண்ட் ஆன் ஸ்கேல்ன்றது தெரியும். அப்படி அந்த ஐடியாவில் படி பார்த்தீங்கன்னா யூன்றதை நம்ம எப்படி அசைன் பண்ணிக்கலாம், ஏஎக்ஸ் பிளஸ் பி ஆகும், வின்றதை சிஒய் பிளஸ் டி ஆகும் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபார்முலா பி யூவின்றது நம்மளுக்கு ஏ பை சி இன்டூ பி எக்ஸ் ஒய்ன்ற ஆன்சர் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்.
அதாவது xyக்கு நம்மளுக்கு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ வந்து xyக்கு பதிலா 3x plus 5யும் 2y minus 3யும் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம uv-ஆ நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஐடியாவை எழுதிக்கலாம். ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x and y கொடுத்துருக்காங்க. அப்போ x and y-னாக்க என்ன கோஎஃபிஷியன்ட் தெரியும்? bxy தெரியும். அப்போ bxy-ன்றது என்ன ஆன்சர்? 0.6ன்றதை எழுதிக்கலாம். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம் நம்ம? ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 3x plus 5 on 2y minus 3ன்றதை கண்டுபிடிக்கணும். அப்ப uன்றதை நான் எப்படி எடுத்துக்க போறேன் அப்படின்னா 3x plus 5 ஆவும் vன்றதை 2y minus 3 ஆவும் எழுதிக்கலாம். இங்க பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்க இதுல வர்ற a வேல்யூ நம்மளுக்கு 3 and c வேல்யூ 2ன்னு எழுதிக்கலாம். அப்ப bxy வேல்யூ 0.6ன்றது ஏற்கனவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாம். ஃபார்முலா எழுதும் போது a by c க்கு 3/2 into bxy 3/2 into 0.6 அப்ப 3 into 0.6 1.8 ன்னு வரும். 1.8 divided by 2 அப்ப இந்த ஆன்சர்ல 0.9ன்றது கிடைக்கும். அப்ப BUV-ன்றது நம்மளுக்கு 0.9ன்ற ஆன்சர் வரும். இப்ப BU-ன்றதுக்கு 3x plus 5யும் V-ன்றதுக்கு 2y minus 3யும். அப்ப regression coefficient on 3x plus 5 on 2y minus 3 is 0.9ன்றதுதான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் நம்மளுக்கு எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு. ஆப்ஷன் ஏ 0.9ன்றதுதான் கரெக்ட் ஆன்சர். Question number 32. If two events A and B are with positive probabilities, then option A both are always independent, option B both are always exclusive events, option C both cannot be simultaneously mutually exclusive and mutually independent, option D both can be simultaneously mutually exclusive and mutually independent. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா PGTRB எக்ஸாம் 2017 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க இத்தனை நேரம் கெஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி both cannot be simultaneously mutually exclusive and mutually independent. இதுதான் கரெக்ட். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். Question number 32ல two events A and B with positive probabilities ன்னு கொடுத்துறாங்க. ப்ராபபிலிட்டிஸ்னாலே பாசிட்டிவா வரும்ன்றது நமக்கு தெரியும். இப்போ இந்த ஒரே ஒரு ஐடியா வச்சு நம்ம வந்து இதுல both are always independent அப்படின்றத நம்ம கண்டிப்பா சொல்ல முடியாது. இதை ஃபில்டர் பண்ணிடலாம். அடுத்தது both are always exclusiveன்றதும் சொல்ல முடியாது. ரெண்டுமே at a time. அதே மாதிரி ஆப்ஷன் டில பாருங்க, ரெண்டுமே simultaneously mutually exclusive மியூச்சுவலி இண்டிபெண்டன்ட், ரெண்டுமே அட் ஏ டைம் அப்படின்றது 3 ஆப்ஷன்லயும் இருக்கு. அதனால அதை ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சின்றது தான் கரெக்ட். போத் கேன் நாட் பி சைமல்டேனியஸ்லி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் மியூச்சுவலி இண்டிபெண்டன்ட். ரெண்டும் அட் ஏ டைம் நம்மளுக்கு சைமல்டேனியஸா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாகவும் அண்ட் இண்டிபெண்டன்டாகவும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ரெண்டு ஈவெண்ட் தனித்தனி ஈவெண்ட்னும் போது அப்படி பார்க்கும்போது மீதி 3 ஆப்ஷனை ஃபில்டர் பண்ணும்போது ஆப்ஷன் சின்றது கரெக்டா வந்துடும். இது ஒரு ரிசல்ட்டும் கூட. ஸோ C-ன்ற ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். Question number 33. If byx is equal to minus 5/7 and bxy is equal to minus 2/6, the value of correlation coefficient is option A 5/21, option B minus square root of 5/21, option C square root of 5/21, option D minus 5/21. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா PGTRB எக்ஸாம் 2017 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5/21ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப கொடுத்துக்கிற ஐடியா என்ன? byxன்றது மைனஸ் 5/7, அடுத்தது bxyன்றது மைனஸ் 2/6. இதை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். இப்ப இது ரெண்டுமே நம்மளுக்கு நெகட்டிவா இருக்கிறதுனால நம்ம கண்டுபிடிக்க போற கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டும் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நெகட்டிவா தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு நெகட்டிவா வர்றதுனால கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டும் நெகட்டிவா இருக்கும். இப்போ ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டோட ஃபார்முலா R is equal to minus square root of bxy into byx. அதாவது இதுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் bxy and byxன்னு வரும். இங்க bxy and byx ரெண்டுமே நம்மளுக்கு நெகட்டிவ்ல இருக்கிறதுனால நம்ம சைன் என்ன போட்டுக்கலாம்? மைனஸ் சைன் போட்டுக்கலாம். அப்ப மைனஸ் உள்ள வந்து bxyக்கு byxக்கு என்ன ஆன்சர் வருமோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மைனஸ் 5/7 இன்டூ மைனஸ் 2/6 போட்டுக்கலாம்.
அப்போ மைனஸ் இதை கேன்சல் பண்ணுவோம். 2க்கும் 6க்கும் கேன்சல் பண்ணும்போது 3ன்னு வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 5/21 கிடைக்கும். அப்போ மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5/21 தான் கரெக்ட் ஆன்சர். எந்த ஆன்சர்ல இருக்கு நம்மளுக்கு ஆப்ஷன்ல? ஆப்ஷன் பில இருக்கு. மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5/21 தான் கரெக்ட் ஆன்சர். Question number 34. If the number of customers arriving at a railway reservation counter is Poisson distribution with an interval rate of 8 customers per hour and the reservation clerk at this counter takes 6 minutes per customer on an average with an exponentially distributed service time, then the average number of customers in the queue is option A 3, option B 3.2, option C 4, option D 4.2. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2017ல கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கனாக்க, அதாவது ரயில்வே ரிசர்வேஷன் கவுண்டர்ல நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அரைவல் ரேட் பாத்தீங்கன்னா 8 கஸ்டமர்ஸ் பர் அவர் கொடுத்துருக்காங்க. அந்த ரிசர்வேஷன் கிளார்க் வந்து ஒரு கஸ்டமருக்கு எவ்வளவு நிமிஷம் செலவு பண்றாரு? 6 minutes per கஸ்டமர். அரைவல் ரேட் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சர்வீஸ் டைம் வந்து இங்க வந்து எக்ஸ்போனென்ஷியலி டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 6 minutes per கஸ்டமர் அந்த கிளார்க்கு எடுத்துக்கிறாரு டைம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த கியூ, அந்த கியூவில் எத்தனை கஸ்டமர்ஸ் ஆவரேஜா இருப்பாங்க அப்படின்றது தான் இங்க கொஸ்டின். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் பி 3.2ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 34ல நம்மளுக்கு வந்து என்னென்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? அரைவல் ரேட்டு 8 கஸ்டமர்ஸ் பர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிளார்க் டேக்ஸ் 6 minutes per கஸ்டமர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து அரைவல் ரேட்டுன்றத நம்ம லாம்டான்னு எடுத்துக்கலாம். அப்போ லாம்டான்றது 8 அப்படின்னு கொடுத்துக்கலாம். அண்ட் மியூன்றது 6 minutes per கஸ்டமர் கொடுத்துருக்காங்க இல்லையா? 6 minutes அப்படின்னாக்க 1/6 into 16 போட்டுக்கலாம். அப்போ இஸ் ஈக்குவல் டு 10 per ஹவர்னு கொடுத்துக்கலாம். அப்போ ரோன்றது நம்ம என்ன கொடுத்துக்கலாம்? லாம்டா பை மியூன்னு ஆன்சர். அப்போ லாம்டா பை மியூ அப்படின்னாக்க ரோ வேல்யூ, லாம்டான்றது நம்மளுக்கு 8, மியூன்றது 10. ஸோ அரைவல் ரேட்டு, இது வந்து சர்வீஸ் ரேட்டு. ஸோ அரைவல் ரேட் பை சர்வீஸ் ரேட்டு போடும்போது ரோ வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிரும் 8/10. அப்போ 4/5ன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 4/5 கண்டுபிடிச்சாச்சு இந்த ஆன்சர்ல. இப்போ ஆவரேஜ், இப்போ என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த கியூ இதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரோ ஸ்கொயர் பை 1 மைனஸ் ரோன்றதா. ரோன்றதுக்கு நான் ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்கேன். ரோவுக்கு என்ன ஃபார்முலா? லாம்டா பை மியூ. லாம்டான்றது அரைவல் ரேட்டு, மியூன்றது சர்வீஸ் ரேட்டு. அதை போடும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ரோ ஸ்கொயர் டிவைட் பை 1 மைனஸ் ரோன்னு எழுதிக்கலாம். ரோன்றதை நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 4/5ன்னு போட்டு வச்சிருக்கோம். இப்போ 4/5 ஸ்கொயர் டிவைட் பை 1 மைனஸ் 4/5 அப்படின்னும் போது மேல வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவல் டு 16/25 இருக்கும். divided by 1 minus 4/5ன்றது 1/5ன்னு வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்ல இது எப்படி வரும் அப்படின்னா 16/25 into 5/1ன்னு வரும். இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணும்போது இந்த 5க்கும் இந்த 25க்கு கேன்சல் பண்ணும்போது 16/5ன்னு வரும். 16/5ன்றது நம்மளுக்கு ஆன்சர் 3.2ன்ற ஆன்சர். இப்போ ஆப்ஷன் பியில் இருக்க 3.2ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் தி கியூன்றது 3.2ன்றது கரெக்ட் ஆன்சர். பிஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த குப்தா அண்ட் கபூர் புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.